இது மகிமை நேரம். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் எல்லாருக்கும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. வேதம் நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிற இன்பங்கள், வேதம் நமக்கு சொல்லி இருக்கிற சந்தோஷங்களை பற்றி நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளின் செய்திக்கு ஆதாரமாக நான் எடுத்துக்கொண்ட வேத வசனம் ரோமர் 15வது அதிகாரம் 13வது வசனம். பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. 1 பேதுரு 1 அதிகாரம் 8வது வசனம். அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள். இப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாயிருக்கிற சந்தோஷம் உள்ளவர்களாய் களி கூர்ந்து உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்ம ரட்சிப்பை அடைகிறீர்கள். இந்த வேத பகுதியில சொல்லி முடியாத ஒரு சந்தோஷம், மகிமையால் நிறைந்த ஒரு சந்தோஷம், அது நம்மை களிகூற பண்ணுகிறது. இந்த சந்தோஷம் நாம் படுகிறதுனால ஆத்ம ரட்சிப்பை நாம் அடைகிறோம். சந்தோஷம் உள்ளவர்களாய் களி கூர்ந்து உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்ம ரட்சிப்பை அடைகிறீர்கள் என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. 2 காரியங்கள் நமக்கு சந்தோஷத்தையும் அந்த களி கூறுதலையும் உண்டாக்குகிறது. அது என்ன என்று நாம் வேதத்துல பார்க்கும் பொழுது, 1, அவரிடத்தில் நீங்கள் அன்பு கூறுகிறீர்கள். 2வது, நீங்கள் அவரை விசுவாசிக்கிறீர்கள். இந்த 2 காரியங்களும் உங்களுக்கு சந்தோஷத்தை தருகிறது என்று சொல்லி வேதத்துல நாம் பார்க்கிறோம். அன்பு கூறுவதிலே ஒரு சந்தோஷம் உண்டு. நாம் மற்றவர்களை அன்பு கூறுவதிலேயும் நமக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கிறது. மற்றவர்களுடைய அன்பை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுதும் நாம் சந்தோஷப்படுகிறோம். அதனால்தான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, பிரதான கற்பனை அவரிடத்திலே நாம் அன்பு கூற வேண்டும் என்று சொல்லி. அன்பு விலையேற பெற்றது. வேத பாரகன் ஒருவன் ஒரு தடவை இயேசு கிறிஸ்துவிடம் வந்து அவன் கேட்டான், ஆண்டவரே, கற்பனைகளில் எல்லாம் பிரதானமான கற்பனை எது என்று சொல்லி. ஆண்டவர் அவனுக்கு பதில் கொடுத்தார், நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்று. கர்த்தரிடத்திலே அன்பு கூறுவதிலே ஒரு சந்தோஷம் உண்டு. கர்த்தரை விசுவாசிப்பதிலே ஒரு மகிழ்ச்சி நமக்கு உண்டு. வேதம் முழுவதும் நாம் வாசித்து பார்த்தோமானால் கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்தவர்களை அவர் விசேஷமாய் நேசித்ததையும் அவர்களை ஆச்சரியமாய் உயர்த்தினதையும் நாம் பார்க்கலாம். கர்த்தரிடத்தில் விசுவாசம் வைத்தவர்களையும் அப்படியே ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறதை நாம் பார்க்கலாம். அன்பு விலையேற பெற்றது. கற்பனைகளுக்கு நாம் கீழ்ப்படியலாம், ஆனால் அது பயத்தின் நிமித்தமாகவும் நாம் கற்பனைகளுக்கு கீழ்ப்படியலாம். நாம் கீழ்ப்படியாவிட்டால் நமக்கு தண்டனை வந்துவிடும் என்று சொல்லி பயந்தும் நாம் கட்டளைகளுக்கு கீழ்ப்படியலாம். இல்லை, நமக்கு ஏதோ ஒரு நன்மை அதனால் கிடைக்கும் என்று நம்மீது அன்புள்ளவர்களாக நமக்கு ஒரு லாபம் வேண்டும் என்பதற்காகவும் நாம் கற்பனைகளுக்கு கீழ்ப்படியலாம். அதே சமயத்திலே ஆண்டவரிடத்திலே அன்பு கூர்ந்தும் நாம் ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படியலாம். என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு நான் 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராயிருக்கிறேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆண்டுடைய வார்த்தைகளுக்கு பயப்படுகிற நீங்கள், ஆண்டுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று வாஞ்சிக்கிற நீங்கள், கர்த்தரிடத்தில் அன்பு கூறவும் நீங்கள் பழகுங்கள். ஆண்டுடைய சமூகத்திலே வரும் பொழுதெல்லாம், ஆண்டவரே, உம்மை நான் நேசிக்கிறேன் என்று சொல்லி பாருங்கள். கர்த்தருடைய கல்வாரின் பாடுகளை நினைக்கும் பொழுது, நமக்காக அவர் பட்ட அந்த பாடுகள், அவர் சிலுவையிலே அடிக்கப்பட்டது, முட்கிரீடம் அவர் சூட்டப்பட்டது, அந்த கோர சிலுவையை தூக்கி கொண்டு எருசலேமின் வீதியெல்லாம் அவர் நடந்தது, அந்த கொல்கதா மலையிலே தள்ளாடி நொந்தவராக அவர் ஏறி போனது,
அந்த மூஞ்சாணிகளில் அவர் 6 மணி நேரம் தொங்கினது, இதெல்லாம் நாம் தியானிக்கும் பொழுது அது நமக்காக என்று நாம் தியானிக்கும் பொழுது அவர் மீது ஒரு அன்பு நமக்கு தாமாக வரும். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ண ஆக்கினை அவர் மேல் வந்தது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்து நம்மிடத்தில் முந்தி அன்பு கூர்ந்தார் என்று வேத வசனம் சொல்லுகிறது. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை அனுப்பினதினாலே இவ்வளவாய் அவர் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது. அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்க அத்தனையாய் அவருடைய அன்பை அவர் நமக்கு வெளிப்படுத்தி இருக்க, நாம் அவருக்காக திரும்ப கொடுப்பது என்னது? நாம் அவருக்காக இதுவரைக்கும் செய்திருப்பது என்னது? ஒன்றுமே இல்லை. இதுவரைக்கும் அவருடைய அன்புக்கு ஈடாக நாம் எதையுமே நாம் செய்யவில்லை. அந்த அன்பு ஆழமானது, நீளமானது, அகலமானது என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. சகல பரிசுத்தவான்களோடும் கூட அந்த அறிவு கட்டாத அன்பை அறிய நாம் பிரயாசப்பட வேண்டும் என்று சொல்லி எபிரேயரிலே நாம் வாசிக்கிறோம். கர்த்தரிடத்தில் அன்பு கூற நீங்கள் பழகுங்கள். அவரை நேசிக்கும் பொழுது, அவருக்காகவே அவரை தேடும் பொழுது, அவருடைய அந்த கல்வாரின் தியாகத்தை நேசிக்கும் பொழுது, அதை பெரிதாக நாம் நினைக்கும் பொழுது கர்த்தரும் நம்மிடத்தில் அன்பு கூறுகிறார். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் எவனோ அவன் தேவனால் அறியப்பட்டிருக்கிறான் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அவரை நேசித்து அவரை பின்பற்றி பாருங்கள். அவரிடத்தில் அன்பு கூர்ந்து பாருங்கள். அப்படி அன்பு கூறும் பொழுது சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமான ஒரு சந்தோஷம் நம்மை நிரப்புகிறது. அதே போல அவரை விசுவாசித்தும் நீங்கள் பழக வேண்டும். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு பதில் அளிக்கிறவர் என்றும் அவரை விசுவாசிக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. இது விருதாவா என்னை தேடுங்கள் என்று நான் யாக்கோபின் சந்ததிக்கு கட்டளையிடவில்லை என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அவரை விசுவாசித்து அவரை நேசித்து பாருங்கள், அதிலே ஒரு சந்தோஷம் உண்டு. அப்படி அவரை விசுவாசித்து அவரை நேசித்து நாம் அந்த சந்தோஷத்தை சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமான அந்த சந்தோஷத்தால் களி கூறும் பொழுது நமக்கு ஒரு காரியம் கிடைக்கிறதா, ஆத்ம ரட்சிப்பு பலனாக, விசுவாசத்தின் பலனாக ஆத்ம ரட்சிப்பை அடைகிறோமா. கர்த்தர் இந்த சந்தோஷத்தை, இந்த களி கூறுதலை நம்ம ஒவ்வொருவருக்கும் அவர் தரும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். நீங்களும் உங்களை தாழ்த்தி, ஆண்டவரே உம்மை நேசிக்கிற அன்பினால் என்னை நிரப்பும் என்று கேளுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னோடு கூட சேர்ந்து இந்த பாட்டை நீங்களும் பாடுவீர்களா? அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய், உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. இயேசப்பா, உம்மை நாங்கள் இன்னும் அன்பு கூற ஒப்பு கொடுக்கிறோம். அந்த கல்வாரின் நேசத்தினால் எங்களை நிரப்பும், எங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.